பாரு டாக்டர் உனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு கண்ணாடி எழுதி கொடுத்துருக்காரு. ஒழுங்கா வாங்கி மாட்டீங்க. என்ன கண்ணாடிலாம் நான் போட மாட்டேன். கண்ணாடி போட்டா என் ஸ்டைல் நான். கண்ணாடி போட மாட்டியா? அப்புறம் கண்ணு வலி வந்து தான் கிடப்ப பரவாயில்லையா? தம்பி நான் சொல்ற எக்ஸசைஸை தினம் பண்ணீங்கன்னா பவர் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. கண்ணு நல்ல தெளிவா தெரியும். கண்ணாடி போடணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஐபாலை மேலையும் கீழையும் கொண்டு போகணும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து ஐபாலை லெஃப்ட் ரைட்டு திருப்பணும். அடுத்து டயகனலாக திருப்பணும். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும். அடுத்து விரலை இப்படி கண்ணுக்கு நேராக வச்சுட்டு தூரமாக இருக்கிற ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விரலோட டிப்பை பார்க்கணும். அடுத்து பாம் லைட்டாக சூடாகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி கண்ணை மூடிட்டு வைக்கணும். இது எல்லாத்தையும் 10 டைம்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் எக்ஸசைஸு. அப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நான் கண்ணாடி போட வேணாவா? இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா 0.5 0.75 இருக்கிற பவர் 1.5 அதிகமாகாது. அதே போல் இப்போ ஃபோனு லேப்டாப்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த நேரம் கண்ணை வந்து இமைக்கவே மாட்டோம். இதனால கண்ணு ட்ரை ஆயிரும். அந்த நேரம் என்ன பண்ணலாம்னா 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ணணும். சார் கண்ணு இமைக்காம இருக்கிறதுக்கு காரணமே IPL 2020 தானே சார்? என்னண்ணே? அதாவது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரத்தில் இருக்கிற பொருளை பார்த்துட்டு ஒரு 20 செகண்ட் கண்ணை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் 20-20-20 ரூல். சார் அப்போ நீங்க சொன்ன மாதிரி மேல இருக்க எக்ஸசைஸ் பண்ணி இந்த 20-20 ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்ணாடி போடானவா? தம்பி இப்போ பவர் 0.5 இல்லை 0.75 இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்காத ஒர்க்கு, இந்த மார்க்கெட்டிங் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணாடி போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே ஐடி ஒர்க் இந்த மாதிரி கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குற ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணாடி போட்டு தான் ஆகணும். அதே போல் இப்போ பவர் வந்து 1 இருக்குது இல்லை 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்த ஒர்க்கு பார்த்தாலும் கண்டிப்பாக கண்ணாடி போட்டு தான் ஆகணும். பாத்தியா, 1க்கு மேல பவர் இருந்தாலே கண்ணாடி போடணுமா? உனக்கு -1.75 டாக்டர் எழுதியிருக்காரு. கண்டிப்பா நீ போட்டு தான் ஆகணும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கண்டிப்பா போடணுமா என்ன? ஆமா சார், அன்னைக்கு ஒரு பஸ் வந்துருக்கு சார் மஞ்சள் கலர்ல. அந்த பஸ் என்ன நம்பர் எழுதி இருக்குன்னு பாடுறான்னு சொல்றேன். மஞ்சள் கலர்ல பஸ் வருதா எங்க அப்படிங்கிறான் சார். அப்ப போட்டு தானே சார் ஆகணும். கண்டிப்பாக போடணும்ப்பா. சரி தம்பி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐ டெஸ்ட் வைப்போம். நீங்களும் உங்கள் ஃபோனை 10 அடி தூரத்தில் வச்சுட்டு இந்த ஐ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி இதில் தெரியலாம் வரிசையாக வாசிங்க பார்ப்போம். TZOPTOC ZTRC. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி பொதுவாகவே இப்போ ஒரு பஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நம்பர் அப்படிங்கிறத சில பேர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க தூரத்தில் வந்து பார்த்து. அதுவே சில பேர் இந்த கண்ணை சுருக்கிட்டு பார்ப்பாங்க அது என்ன நம்பர் அப்படிங்கிறத. அதே போல் இப்போ கேப் புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேப் தூரத்தில் வந்து வந்துகிட்டு இருக்கோம், அது நம்ம புக் பண்ண கேப் தானு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டை பார்க்கறதுக்கு கண் அப்படியே சுருக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை வச்சு ஒருத்தவங்களுக்கு கண்ணு சரியாக தெரியுதா இல்லை ஓரளவுக்கு தான் தெரியுதா அப்படிங்கிறத சில பல விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு உங்களுக்கு கிட்டத்து பார்வை, அதனால தான் எல்லாத்தையும் தப்பாக சொல்கிறீங்க, சரியாக தெரிய மாட்டேங்குது. சார் கிட்ட இருக்கிறதுலாம் நல்லா தான் தெரியுது, தூரமா இருக்கதான் சரியா தெரிய மாட்டேது. நீங்க நம்ம கிட்ட பார்வன்றீங்க. தம்பி கிட்டத்து பார்வைனா கிட்டத்துல இருக்கு நல்லா தெளிவா தெரியும், தூரத்துல இருக்குது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா தெரியாது. அதாவது பவர் வந்து மைனஸ்ல இருக்கும். இதுவே தூரத்து பார்வைனா தூரத்துல இருக்கு நல்லா தெரியும், கிட்டத்துல இருக்குது அந்த அளவுக்கு சரியா தெரியாது. அதாவது பவர் பிளஸ்ல இருக்கும், உங்களுக்கு பவர் மைனஸ்ல இருக்குல்ல, அப்ப கிட்டத்து பார்வை அதாவது தூரத்துல இருக்குது சரியா தெரியாது. பாத்தியா, நீ கண்டிப்பா கண்ணாடி போட்டு தான் ஆகணுமா? சார் தம்பிக்கு நல்லா குட்டி கண்ணாடியா 16 வயதுல டாக்டர் போட்டுருப்பார்ல, அந்த மாதிரி ஸ்டைல் அவனை எடுத்து கொடுங்க சார். இப்ப நான் கண்ணாடி போட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? தம்பி கண்ணாடி போடாம இருந்தீங்கன்னா இருக்கிற பவர் அதிகமாக வாய்ப்பு இருக்கு, மாறுகண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. மாறுக்கண்ணுனா இந்த பக்கம் இருக்க கண்ணு இந்த பக்கம் மாறிடுமா சார்? எப்படி ஐடில வேலைக்கு எடுத்தாங்க? மாறிட்டாங்க. சரி சார், இந்த கண்ணாடியே போடாம இருக்க வேற என்ன வழி இருக்கா? கண்ணாடி போடாம இருக்கணும்னா கான்டாக்ட் லென்ஸ் வந்து போடலாம், ஆனா கையை நேரமும் சுத்தமா வச்சுக்கணும். நான் கொடுக்குற சொல்யூஷன் வந்து நீங்க பயங்கரமா யூஸ் பண்ணணும், பயங்கரமா மெயின்டைன் பண்ணணும்ப்பா. ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேர்லாம் லென்ஸை போட்டு தூங்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. அதே போல் இப்போ லேசர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கண்ணாடியை செலக்ட் பண்ணுங்க சார். நான் இந்த கண்ணாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன் சார். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இருங்க சார், நல்ல கண்ணாடி எடுத்துறேன், கொடுங்க. அதை நல்லா தானே கண்ணாடி. சரி அப்பா சரி. ஏ அபி, இந்த கண்ணாடி உனக்கு சூப்பரா இருக்குடா. ஆமாண்ணே,
நான் கூட நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன், போட்டா நல்லா தான் இருக்கு. சார் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கண்ணாடி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தேநீர் இடைவேளையில வீடியோ போட்டிருக்காங்க. அதை மறக்காம பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். எப்படியும் இனிமே கண்ணாடி தான் போட போறோம், முடிவாகி போச்சு. அடிக்கடி வேற கடைக்கு வருவேன் கண்ணாடி வாங்க. நான் அந்த வீடியோ எல்லாம் பாத்துறேன் சார். அடிக்கடி வருவியா? கேரு, உனக்கு இப்ப வாங்கி கொடுக்கறதே அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த கண்ணாடியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சார் கண்ணாடியை மெயின்டைன் பண்ணணும். அதே போல முக்கியமா எல்லாரும் அவங்களோட கண்ணை மெயின்டைன் பண்ணணும். எப்பயுமே தூங்க போற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த டிவைஸ்னாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எதையும் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு நல்லது. ஏன்னா அதுலேருந்து வர்ற ப்ளூ ரேஸ் நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணும், நம்மளை வந்து அலர்ட்டாகவே வச்சுக்கும். பிரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளை தூங்க விடாது. இதனால கண் பிரச்சனை வரும், தூக்கமும் சுத்தமாக வராது. இதுவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயின் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், தூக்கமும் நல்லா வரும், கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இப்போ ஏதாச்சும் கண்ணில் சின்னதாக பிரச்சனை வந்துச்சு, தூசி ஏதாவது பட்டுச்சுன்னா கண்ணை போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? இதனால கண் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரம் என்ன பண்ணலாம்னா ஒரு நார்மல் வாட்டர்ல வந்து கண்ணை வந்து அப்படியே வாஷ் பண்ணாலே போதும். சார் வந்ததுக்கு ஒரு அருமையான கண்ணாடி என் தம்பிக்கு வாங்கிட்டோம். கண்ணை பத்தின விஷயங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன ஏதுன்னு உருப்படியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். அபி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இனிமே காலையில எங்கே எக்ஸசைஸ் தான் இல்ல அப்படிதானே பாத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா புதுசா குன்று சார் விட்டோம்னா நான் பேசின பேச்சுக்கு ஓவரா பழிவாங்க. நான் உடனே கிளம்பி கூட்டு போயிடுவா. கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள. ஓ